எப்படி எவ்ரிவன் இந்த வீடியோவில் நம்ம சியூடி பிஜி சைக்காலஜிக்கான செல்ஃப் ஸ்டடி டைம் டேபிள் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோலேருந்து நம்ம 1 மந்தில் எந்த மாதிரி சைக்காலஜிக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம், டெய்லி என்னென்ன சப்ஜெக்ட் நான் படிக்கணும், எவ்வளோ ஹார்ஸ் நான் ஸ்பெண்ட் பண்ணணும், அந்த மாதிரி எல்லாமே இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அண்ட் மெயினாக இந்த வீடியோவில் நான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, இந்த 1 மந்தில் நீங்கள் 100% ஆஃப் சிலபஸ் முடிச்சிட முடியும், 100% ஆஃப் மார்க்ஸ் எடுக்க முடியும் அப்படின்னு நான் ஃபேக் ஹோப் கொடுக்க விரும்புகிறேன். சாரி ஃபார் பீயிங் நெகட்டிவ். பட் என்னோட பாயிண்ட் என்னன்னா, இந்த 1 மந்த்தில் நீங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா எதுவுமே நம்ம படிக்காமல் போகிறதுக்கு 100% முடிக்காட்டியும் 60-70% நம்ம எஃபெக்டிவாக படித்தோம்னா ஆப்வியஸாக ஒரு நல்ல ஸ்கோரோட நல்ல காலேஜ்லேயே போய் ஜாயின் பண்ண முடியும். ஓகேவா? பிகாஸ் நீங்கள் இந்த 1 மந்தில் எல்லா சாப்டர்ஸையும் அரைகுறையாக படிச்சிங்கன்னா நமக்கு நெகட்டிவ் மார்க்கிங்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ அங்கே நம்ம ப்ராப்பராக படிக்காட்டி நிறைய தப்பாக பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நெகட்டிவ் மார்க்கிங்லேயே ஸ்கோர் ரொம்ப கம்மியாயிடும். அதுக்கு நீங்கள் படிக்க போகிற 60-70% ஆஃப் சிலபஸை ப்ராப்பராக எஃபெக்டிவாக படிச்சிங்கன்னா சாலிடாக நம்ம மார்க்ஸ் எடுக்கிற நெகட்டிவ் மார்க்கிங்கை அவாய்ட் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த இருக்க டைமில் நம்ம எப்படி எஃபெக்டிவாக எந்தெந்த சாப்டர்ஸை முடிக்கிறது நம்ம பார்க்கலாம். எதிர் நீங்கள் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலாக இருக்கலாம், இல்லை இப்போ தான் வந்துட்டு யூஜி முடிச்சுட்டு லீவில் இருக்கா. ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளால் சிலபஸை முடிக்க முடியும். ஓகே, ஸோ டெய்லி என்னென்ன படிக்கணும், என்ன டாபிக்ஸ் கவர் பண்ணணும், என்ன சிலபஸ் நமக்கு இருக்குது, அண்ட் ரெக்கமெண்டட் புக்ஸ், அந்த புக்ஸோட லிங்க், இது எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம குயிக்காக பார்த்துடலாம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம சிலபஸ் அஃபிஷியல் வெப்சைட்டில் கொடுத்துருக்கதை நீங்கள் குயிக்காக பார்த்துடலாம். என்னென்ன டாபிக்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்ட்ரடக்ஷன் டு சைக்காலஜி, ஹிஸ்ட்ரி ஆஃப் சைக்காலஜி, ஸ்கூல்ஸ் ஆஃப் சைக்காலஜி, பயாலஜிக்கல் பேசிஸ் ஆஃப் பிஹேவியர், learning and memory, sensation and perception, emotion and motivation, intelligence, personality, psychological testing, lifespan development, abnormal and clinical psychology, statistics for psychology. என்னடா இவ்வளோ இருக்குன்னு பார்த்து பயப்பட வேணாம். நீங்கள் ஆல்ரெடி சைக்காலஜி பேக்ரவுண்டில் யூஜி முடிச்சுட்டு வந்தீங்கன்னா ஆப்வியஸாக இது எல்லாமே நீங்கள் அட்லீஸ்ட் பேசிக்ஸ் வந்து நம்ம படிச்சிருப்போம். எல்லா டாபிக்ஸுமே நமக்கு நம்மளோட 3 இயர்ஸில் கவர் ஆயிருக்கு. சப்போஸ் நீங்கள் நான் சைக்காலஜிக்கல் பேக்ரவுண்ட் வந்தாலுமே ஓகே, இது எல்லாமே நம்ம புதுசாக கற்றுக்க போகிற ஃபார்முலோஸோ அந்த மாதிரி இல்லை. ஸோ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இது தியரிட்டிக்கலாக படிக்க ஒரு டாபிக் கூடயும் நீங்கள் கனெக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஒன்ஸ் நீங்கள் படிக்கும் போது உங்களுக்கே தெரியும், ஓகே இந்த விஷயத்தை தான் அங்கே சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்படி நீங்கள் கனெக்ட் பண்ணி படிக்கிறப்ப ஈஸியாக வந்துட்டு படித்து நல்ல ஸ்கோர் எடுக்கவே எய்ம் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம டைம் டேபிள்குள்ளே போயிடலாம். ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் 9th Feb இந்த டைம் டேபிள் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதாவது மண்டேலேருந்து ஃபர்ஸ்ட் எல்லா டாபிக்ஸுமே நான் மினிமம் 2 days போட்டிருக்கேன். இந்த 2 daysல நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் ரொம்ப தியரட்டிக்கலாக நிறைய ஹெவி கான்செப்ட்ஸ் படிக்க வேணாம். லைக் எம்சிக்யூ புக் அந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் வாங்கி அதில் வந்துட்டு குயிக் ரிவைவ் மாதிரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை அட்லீஸ்ட் நீங்கள் கவர் பண்ண பாருங்கள். பட் இப்போ உங்ககிட்ட ஆல்ரெடி சாலிடான புக் இருக்குது, என்கிட்ட கான்டென்ட் இருக்குன்னா ஆப்வியஸாக அதை நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வந்துட்டு அட்லீஸ்ட் அந்த குயிக் ரிவிஷன் புக்கில் கொடுத்துருக்க புல்லட்டின் பாயிண்ட்ஸ்லாம் நிறைய படிங்க. ஸோ இந்த 1-2 days நான் கொடுத்துருக்கிறதுல நீங்கள் ஃபுல் சாப்டர் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு, தட் இஸ் இப்போ இன்ட்ரடக்ஷன் டு சைக்காலஜின்னு கொடுத்துருக்கேன்னா அதை முடிச்சதுக்கப்புறமா அந்த செகண்ட் டே ஈவினிங் நீங்கள் அந்த டாப்பிக்கில் இருக்க எல்லா எம்சிக்யூமே சால்வ் பண்ணணும். ஓகே, ஃபர்ஸ்ட்டு நீங்கள் டாபிக் வைஸுமே சால்வ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்ட்ரடக்ஷன் டு சைக்காலஜி நமக்கு சப்டிவிஷன்ஸ் இருந்துச்சுன்னா சில புக்ஸில் இருக்குது. அந்த மாதிரி புக்ஸ் வந்து நான் லிங்க்கு கீழே கொடுக்குறேன். அமேசான் ஒரு ஃப்ளிப்கார்ட்லேருந்து நீங்கள் வாங்கிக்கலாம். பிகாஸ் ஒரு டாப்பிக்கும் தனித்தனி புக் வாங்குறதுக்கு பதிலாக இது ஒரே புக்கில் வந்து நமக்கு டாப்பிக்கோட தியரட்டிக்கல் கான்செப்டும் இருக்கும் அண்ட் சால்விங் எம்சிக்யூஸும் இருக்கும். உங்களுக்கு படிக்க ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா உங்ககிட்ட பிஒய்க்யூ இருந்துச்சுன்னா அதையுமே நீங்கள் கலெக்ட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலாம். இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். ஓகே, ஸோ இன்ட்ரடக்ஷன் டு சைக்காலஜி மண்டே டியூஸ்டே கொடுத்துருக்கேன்னா நீங்கள் ஒரு டாபிக் முடிக்கவும் எம்சிக்யூ பண்ணலாம். பட் அட் த எண்ட் ஆஃப் த டே நீங்கள் டியூஸ்டே ஈவினிங் என்ன பண்ணணும், படித்தது எல்லாம் ரிவைஸ் பண்ணிவிட்டு எம்சிக்யூ எழுதிட்டு அதுக்கப்புறம் தான் வென்ஸ்டே நீங்கள் புது டாப்பிக்கு போகணும். இதை நான் எல்லா வீடியோலையும் சொல்கிறது, நீங்கள் எந்த அளவுக்கு படிக்கிறீங்களோ அந்தளவுக்கு ரிவைஸ் பண்ணணும். நான் ஜஸ்ட்டு படித்து வச்சுப்பேன், லாஸ்ட்டில் ரிவைஸ் பண்ணணும்னு உண்மையாகவே அது எதுவுமே நமக்கு ஞாபகம் இருக்காது. ஸோ டாப்பர்ஸோட சீக்ரெட்டுமே அதுதான், எந்த அளவுக்கு அவங்க படிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு ரிவைஸ் பண்ணுவாங்க அண்ட் டெஸ்ட் எழுதுவாங்க. ஓகேவா? ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு டாபிக் நான் கொடுக்குறேன்னா அந்த டாப்பிக்கை முடிக்கிற அன்னைக்கு ரிவைஸ் கம்ப்ளீட்டாக பண்ணணும். ஆப்வியஸாக இப்போ நீங்கள் மண்டே என்ன டாபிக் படிக்கிறீங்களோ காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் அதை டியூஸ்டே மார்னிங் எழுந்தோடனே ரிவைஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் டியூஸ்டே ஈவினிங் நீங்கள் மண்டேலேருந்து டியூஸ்டே படித்த எல்லாத்தையும் ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணிவிட்டு டெஸ்ட் எழுதணும். நான் சொன்னதே ரிப்பீட் பண்ணுற மாதிரி இருக்கலாம். பட் நீங்கள் ஜஸ்ட்டு கம்மி டைம் இருக்குது, எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு படிச்சுட்டு அப்புறம் ரிவைஸ் பண்ணலாம்னா நீங்கள் படிக்கிற எல்லாமே வேஸ்ட் ஆகிடும். ஓகேவா? நீங்கள் டைம் டேபிள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் இதை எப்படி படிக்கணும்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா தான் இன்னும் எஃபெக்டிவ்.
இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் 2 டேஸ் ஹிஸ்ட்ரி ஆஃப் சைக்காலஜி நான் கொடுத்துருக்கேன். பட் இதெல்லாம் எனக்கு வந்துட்டு ஆல்ரெடி நாலேஜ் இருக்குன்னா நீங்கள் வேறு கூட படிக்கலாம். இந்த புதுசாக பேசிக்காக எதுவுமே இல்லாமல் ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கான ஒரு டைம் டேபிளாக தான் போட்டிருக்கேன். அண்ட் ஃப்ரைடே ஸ்கூல்ஸ் ஆஃப் சைக்காலஜி, சாட்டர்டே எவ்ரி சாட்டர்டே நீங்கள் என்ன பண்ணணும்னா, இப்போ இந்த 5 நாள் நான் போட்டிருக்கேன். இந்த 5 நாள் நான் கொடுத்துருக்கிறதுல உங்களுக்கு ஏதாவது பேக்லாக் இருந்துச்சுன்னா, மேபி ஏதோ ஒரு சுச்சுவேஷனால பேக்லாக் இந்த சென்ஸ் உங்களால் முடிக்க முடியாமல் இருக்குது. இப்போ ஹிஸ்ட்ரி ஆஃப் சைக்காலஜி என்னால் முடிக்க முடியல, ஸ்கூல்ஸ் ஆஃப் சைக்காலஜி என்னால் முடிக்க முடியல, இந்த 2 டாபிக் தான் முடிக்க முடிஞ்சுன்னா, சாட்டர்டே நீங்கள் அந்த முடிக்காத டாபிக் என்ன நோட் பண்ணி அதை நீங்கள் முடிச்சிடணும். அன்றைக்கி நீங்கள் புதுசு எதுவும் படிக்க வேணாம். இந்த கொடுத்துருக்க 5 நாளில் எல்லா டாப்பிக்கும் முடிக்க முடியுதா பாருங்கள். அப்படி இல்லைன்னா சாட்டர்டே அதுக்காக ஒரு டைம் ஃபர்ஸ்ட் ஆஃப், நெக்ஸ்ட்டு செகண்ட் ஹாஃபில் கொடுத்துருக்க எல்லா டாப்பிக்கும் நீங்கள் படிச்சிங்கன்னா அது எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஹாஃபில் டெஸ்ட் எழுதணும். ஐ யூ கிளியர்? இது மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னா ஆப்வியஸாக நீங்கள் நல்ல மார்க் கிடைக்கலாம். அதாவது சாட்டர்டே நம்ம என்ன பண்ணணும், அந்த வீக் ஏதாவது பேக்லாக் இருந்தால் அதை முடிக்கணும். அந்த வீக் படித்தது எல்லாத்தையும் ஒரு ரிவைஸ் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக அந்த 3 டாப்பிக்கையும் டெஸ்ட் எழுத போகிறோம். ஆல் கிளியர்? ஸோ டைம் டேபிள் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா எழுதி ஒட்டிக்கோங்க. ஸோ உங்களுக்கு பார்க்கும் போது என்ன டாபிக் படிக்கணும் தெரியும். ஸோ நெக்ஸ்ட் வீக்லேருந்து நமக்கு சண்டேலேருந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ குயிக்காக போயிடுறேன். ஸோ சண்டே அண்ட் மண்டே நம்ம பயாலஜிக்கல் பேசிஸ் ஆஃப் பிஹேவியர் போட்டிருக்கோம். டியூஸ்டே, வென்ஸ்டே, தேர்ஸ்டே வந்து லேர்னிங் அண்ட் மெமரி. என்னை பொறுத்த வரைக்கும் இது கொஞ்சம் ஹியூஜ் கான்செப்ட் அண்ட் நம்ம பிரெயின் பற்றிலாம் நிறைய படிக்கிறதுனால இந்த கான்செப்ட்டுக்கு டைம் ஆகும். பட் உங்களுக்கு எனக்கு அந்தளவுக்கு டைம் தேவையில்லைன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 2 டேஸ் மட்டும் எடுத்தால் போதும். தென் ஃப்ரைடே நான் அகெயின் சென்சேஷன் அண்ட் பர்செப்ஷன் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இது உங்களோட லேர்னிங் டைம் பேஸ் பண்ணி தான். எனக்கு இதுக்கு 3 டேஸ் வேணாம்னா நீங்கள் 2 டேஸில் முடிச்சிடலாம். இதுக்கு எனக்கு 1 டே இல்லை எக்ஸ்ட்ரா டே வேணும்னாலும் நீங்கள் அதுக்கு மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அகெயின் அந்த சாட்டர்டே பேக்லாக் ரிவைஸ் டெஸ்ட். இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும், இங்கே நான் பேக்லாக்னு கொடுத்துருக்கேன்ல, இந்த வாரத்தில் எது முடிக்க முடியல அதை முடிச்சுட்டு இந்த ரிவைஸ்ன்னு கொடுத்துருந்து போன வாரம் 9th Febலேருந்து இந்த 20th Feb வரைக்கும் என்னெல்லாம் படிச்சோமோ அது எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணிவிட்டு மொத்தமாக டெஸ்ட் எழுதணும். நாட் ஜஸ்ட் திஸ் வீக். ஓகேவா? ரிவைஸ் ரிவைஸ் ரிவைஸ். அப்போ தான் எல்லாமே எக்ஸாமில் ஞாபகம் வரும். நெக்ஸ்ட் 22nd Feb வீக் பற்றி பார்க்கலாம். அகெயின் சண்டே வந்துட்டு சென்சேஷன் அண்ட் பர்செப்ஷன். லாஸ்ட் ஃப்ரைடே படிக்கிறோம்ல, அதோட கண்டினியூஷனாக இங்கே இருக்க போகுது 2 days. தென் மண்டே அண்ட் டியூஸ்டே யூ வில் ஹாவ் எமோஷன் அண்ட் மோட்டிவேஷன். Then Wednesday and Thursday you will be having intelligence and the concept. Then Friday personality கொடுத்துருக்கேன். அகெயின் சாட்டர்டே என்ன பண்ணணும் உங்களுக்கு தெரியும். இந்த 3 weeks படித்தது எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணணும், ஏதாவது பேக்லாக்ஸ் இருந்தால் முடிக்கணும். அண்ட் தென் யூ வில் பி ரைட்டிங் த டெஸ்ட். ஓகே. தென் 1st March இப்பயுமே நான் நிறைய டாபிக்ஸ் கொடுத்துருக்கேன். ஏன்னா நமக்கு நிறைய இருக்குன்றதுனால சண்டே அண்ட் மண்டே சைக்காலஜிக்கல் டெஸ்டிங், டியூஸ்டே அண்ட் வென்ஸ்டே லைஃப் ஸ்பேன் டெவலப்மெண்ட், தேர்ஸ்டே அண்ட் ஃப்ரைடே ஸ்டாட்டிக்ஸ் ஃபார் சைக்காலஜி. ஸோ ஆப்வியஸாக நீங்கள் 6th Marchக்குள்ளே நான் கொடுத்துருக்க மாதிரி எஃபெக்டிவாக படிச்சிங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸை நம்ம கவர் பண்ணிடலாம். இதுலேருந்து ஒரு 2 டாபிக்ஸ் கிட்ட உங்களால் படிக்காமல் போக முடிஞ்சாலும் பரவாயில்ல. பட் மீதி நீங்கள் படிக்கிறீங்களா அதை ரொம்ப தெளிவாக இருங்க. அதுலேருந்து எந்த மாதிரி கொஷின்ஸ் வந்தாலும் நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ஓகேவா? இதுதான் நான் சொல்கிறேன். எல்லாத்துலேயும் நீங்கள் அரைக்குறையாக படிக்கிறத விட ஒரு டாப்பிக்கை நீங்கள் ஸ்டாண்டர்டாக படிச்சிங்கன்னா எந்த மாதிரி கொஷின் வந்தாலும் அட்டன் பண்ணலாம், நெகட்டிவ் மார்க்கிங்கை அவாய்ட் பண்ணலாம். அதே மாதிரி இந்த சாட்டர்டே இந்த ஃபுல்லாக நம்ம படித்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணிவிட்டு பேக்லாக் இந்த கம்ப்ளீட் பண்ணிட்டு கம்ப்ளீட் டெஸ்ட் எழுத போகிறோம். நெக்ஸ்ட் வீக்லேருந்து ஃபுல்லாக ரிவிஷன் அண்ட் டெஸ்ட் தான் இருக்க போது. எந்த அளவுக்கு ரிவைஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு டெஸ்ட் எழுதியும் பார்க்கணும். அப்போ தான் நமக்கு வந்துட்டு ப்ராக்டிஸ் வரும். நமக்கு படிக்கிறப்ப அந்த ஆன்சர் தெரிகிற மாதிரி தான் இருக்கும். லைக் கொஷின் அங்கே கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணாங்கன்னா நம்ம படிச்சிருந்தாலுமே அந்த இடத்துல தப்பாக போடுவோம். கரெக்டாக? ஸோ நீங்கள் அந்த டெஸ்ட் எழுதும் போது ஓகே இந்த மாதிரிலாம் ட்விஸ்ட் பண்ணி கேட்குறாங்க, எந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்குறாங்கன்னு உங்களுக்கு ஐடியா வரும். நான் முடிஞ்சால் ரிவிஷன் சீரீஸ் உங்களுக்காக அப்லோட் பண்ண பார்க்குறேன் வித் கொஷின். உங்களுக்கு வேறு ஏதாவது ஹெல்ப் வேணும்னாலும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் சைக்காலஜி CUT PGக்கான புக்ஸ் வந்துட்டு மெயினாக ரெக்கமெண்டட் புக்ஸை நம்ம 11th and 12th NCERT சைக்காலஜி வந்துட்டு நீங்கள் ஒரு தடவை நல்லா படிக்கிறது ரொம்பவே ரெக்கமெண்டட். நீங்கள் மீதி எல்லாத்துக்குமே தனித்தனியாக வாங்கிட்டு முடிஞ்ச 11th and 12th ஆன்லைனில் இருந்தாலோ ஒரு வீடியோ போட்டிருந்தாலோ அதை நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. அண்ட் தீஸ் ஆர் த சம் அதர் ரெக்கமெண்டட் புக்ஸ் ஃபார் சிமிலர் டாபிக்ஸ். அண்ட் MCQs வந்துட்டு ஆன்லைன்லேயே பண்ணிக்கோங்க, இல்லை PYQ இருந்தால் பண்ணுங்க. அண்ட் இதுக்கான புக்ஸுமே வந்துட்டு லிங்க் நான் கொடுத்துருக்கேன் கீழே. ஸோ அட்லீஸ்ட் MCQ புக்காவது வாங்குறது பெட்டர். எல்லாமே நீங்கள் ஆன்லைன் பண்ணுறப்ப அந்த அளவுக்கு நம்ம என்ன தான் படித்தோம் ஆன்லைனில் ப்ராக்டிஸ் பண்ணாலும் நம்ம நேரில் பண்ணுற மாதிரி இருக்காது. தட் இஸ் நம்ம எழுதி பார்த்து. ஸோ MCQ புக்காவது வாங்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ இது மட்டும் இல்லாமல் சைக்காலஜி CUT PGக்கான ஃப்ரீ ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா அதோட புக்குமே வந்துட்டு ஃப்ரீயாக நம்ம வெப்சைட்டில் கொடுத்துருக்கேன். வெப்சைட் எப்படி ஆக்சஸ் பண்ணுறது, எங்கே ஸ்டடி மெட்டீரியல்லாம் பார்க்குறது தனியாக இதுக்காக ஒரு வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. அதை செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு டேரெக்டாக பார்க்க தெரியலன்னா ஸோ அங்கேருந்து நீங்கள் ஃப்ரீ ஸ்டடி மெட்டீரியல் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம் சைக்காலஜிக்காக. ஸோ அவ்வளோதான். வேறு ஏதாவது கமெண்ட்
ஐ எம் சாரி. டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.